அக்கினி என்னை எரித்தது. வெறும் உலர்ந்த, அப்போ எப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுது, உலர்ந்த நிலைமையில இருக்குது. வெறும் விபூதியை எடுத்து இப்படி வீசுனீங்கன்னா காற்றுல பறக்கும், எந்த இதுலேயும் ஒட்டாது. அது அதுபோல் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். யாரோட நான் ஒட்டி வாழணும், கடவுளோட மட்டும்தான் ஒட்டி வாழணும். அதுக்கு தான் ஞானஸ்நானம் என்ற அந்த தண்ணினால் ஊற்றப்படுது. விபூதியை எடுத்து உள்ளங்கையில் வைத்து தண்ணி ஊற்றி குழைத்து, தண்ணியை ஊற்றினா தான் அதை குழைக்க முடியும். என்னுடைய அப்பா பேர் ராமலிங்கம். அவங்க எப்பொழுதும் என்னுடைய அப்பா எப்படி போட்டிருப்பாருன்னா 3 பட்டை போட்டிருப்பாரு. 3 பட்டை போட்டு நடுப்பரை வந்து சந்தனம் வச்சு குங்குமம் போட்டு, இன்றைக்கி யாரும் அப்படி வைக்கிறவங்கள நான் பார்க்குறது ரொம்ப அரிது. என் அப்பாவோட நெற்றியில் திருநீர் இல்லாத நாளே இருக்காது. கண் விழிச்சோன்னா அவர் பல் தேய்ச்சோன்னா செய்கிற முதல் காரியம் அதுதான். அந்த 3 பட்டை ஏன் போடுறாங்கன்னு எனக்கு அப்போ விளக்கம் தெரியாது. ஆனால் சாது ஜேம்ஸ் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். தண்ணி ஊற்றி பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று அந்த தண்ணி ஊற்றி குலைக்கப்பட்ட அந்த நெற்று 3 யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த 3 பேரை அடையாளம் பண்ணுறதுக்காக தான் என் நெற்றியில் 3 பட்டை போடுறேன். இடையில பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இடையில இருக்கிறது தான் குமாரன். யார் நமக்காக ரத்தம் சிந்தினார்? குமாரன் தான் ரத்தம் சிந்தினார். அவர் எதில் ரத்தம் சிந்தினார்? மரத்திலே தொங்கி ரத்தம் சிந்தினார். அந்த மரத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சந்தனம், சந்தன மரம் வந்து சந்தனத்தை வைக்கிறதுக்கு காரணம் அவர் மரத்திலே தொங்கினார் அப்படிங்கிறதுக்கு. எப்படி ரத்தம் சிந்தினார்? முழுதும் கொடுத்தாருங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் உடம்புல கிடையாது, அத்தனையும் கொட்டினார். எனக்காக என் கடவுள் முழு ரத்தத்தையும் சிந்தினார்ன்ற அடையாளத்துக்கு அந்த சிவப்பு நிற போட்டு. இது எங்கள் அப்பா கொடுத்த விளக்கம் இல்லைங்க, அவர் வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். இது சாது ஜேம்ஸ் ஐயா கொடுத்த விளக்கம். அப்படிப்பட்ட பொட்டை நான் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, எப்படி வைராக்கியமாக, பக்தி வைராக்கியமாக இருந்தவங்க. ஒரு காலத்தில் அந்த கோயில்னு சொன்னால், விக்கிரகம்னு சொன்னாலே அந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டு போனவங்க. இந்த வகுப்பு அட்டன் பண்ண பிறகு நம்ம இந்துக்களுக்கு எப்படி என்னுடைய சர்க்கிளில் எல்லாருக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுன்றது தெரியும். முன்னாடி எப்படி தெரியும்னு சொன்னால், நான் பொட்டை எடுத்துட்டதுனால இவங்க கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான் அவங்களோட மாற்றம். முன்னாடி பொட்டு வச்சுருந்தா இப்போ பொட்டு வச்சுக்கல, அவ்வளோதான் மாற்றம். அதுவல்ல, ஆண்டவர் கேட்குறது நம்ம இருதயத்தை. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நம் இருதயத்தின் நினைவுகளின்படி தீர்ப்பு செய்கிறவர். அப்போ நீ ஊழியம் செய்யணும்னா, நம்ம இனத்தார் ஜனத்தார் ரட்சிக்கப்படணும்னா உன் தோற்றத்தை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை இதில் இன்னும் கொஞ்சம் PhD லெவலுக்கு போகணும்னா, ஆகமங்கள் விதிமுறைப்படி, எப்படி ஆகம விதிமுறைப்படி கோயில்கள் கட்டப்படுது. அந்த ஆகம விதிமுறை சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. அந்த கோயிலுடைய மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் கோயிலில் கட்டின சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு ஒப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் கோயிலும் பெரிய கோயிலும். அப்போ எனக்கு ஒரு ஆவல் இருந்தது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற நாட்களில் எனக்கு இருந்தது, இதை கற்றுக்கொள்ளணும்னா இந்த விதிகளை படிக்கணும்னு சொன்னால் நான் சைவ மடத்துக்கு உள்ளே போகணும். சைவ மடத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ பொண்ணாக என்னால் உள்ளே நுழைய முடியாது. நான் ஒரு இந்து பெண்ணாக இருந்தால் தான் அவங்க என்னை உள்ளே அனுப்புவாங்க. அப்போ ஊழியத்து நிமித்தம் இதெல்லாம் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஊழியத்து நிமித்தம். அப்போ நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது என் பிள்ளைகளுக்கு திரும்ப சொல்லுவேன், வைக்காதவங்கள நான் வைக்க சொல்ல மாட்டேன். யாரையும் வந்து நான் பொட்டு வச்சுக்கோங்கன்னு அறிவுறுத்த மாட்டேன். நான் பொட்டு வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் இடர்ல அடைஞ்சிடாதீங்க. கலர் பொட்டு வைக்க மாட்டேன், டிசைன் பொட்டு வைக்க மாட்டேன். என் முக அழகுக்காக நான் பொட்டு வைக்கல, ஊழியத்துக்காக பொட்டு வைக்கிறேன். இந்த ஊழியத்து நிமித்தம் இப்படி பொட்டு வச்சதுனால பாண்டிச்சேரியில் 5 வருஷம் இருந்தேங்க. 5 வருஷத்தில் எனக்கு ஒரு 3 கேர்ள்ஸ் எனக்கு ஃப்ரெண்டானாங்க. 3 பேருமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸு, 30 அந்த ஏஜில் குரூப்பில் உள்ளவங்க. ஒரு பூசாரியினுடைய மகள், குருக்களுடைய மகள் எனக்கு ஒரு கவுன்சிலிங்காக என்கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நான் போகிறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய தோற்றம் தான். அவங்க அப்பா ஒரு பூசாரி. ஆனால் நான் போய் ஏமாத்தலைங்க. நான் பொட்டு வச்சிட்ருக்கனால ஒரு இந்துவாகவே அவங்கள்ட்ட அறிமுகமாயிக்கல. உள்ளே போய் உட்காந்தோன்னே கொஞ்சம் நேரம் பேசி அந்த பொண்ணு நல்ல பழக்கமான பிறகு அவங்க அப்பாட்ட நான் அவங்க பொண்ணை வந்து மதம் மாற்ற மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வான்னு சொல்லி அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிட மாட்டேன், உங்கள் குடும்பத்தில் நான் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டேன். அந்த பெண்ணோட பிரச்சனை தீரணும்னா அது கடவுளை உண்மையாக அறிஞ்சுக்கிட்டா தான் முடியுன்றது அவங்க அப்பா கிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். அவங்க அப்பா குருக்களாக தான் இருக்கிறாரு, ஆனால் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாருங்க. என் கூட வந்து பழகவும் வெள்ளிக்கிழமை எங்கள் ப்ரேயரில் வந்து அது கலந்து கொள்றதுக்கு அனுமதி கொடுத்தார். இந்த ஊழியத்தின் நிமித்தம் இந்த பொட்டை நான் வச்சுக்கிட்டேன் ஒழிய மற்ற காரியங்களுக்காக இல்லை. என்னுடைய சாட்சி சொல்லணும்னு சொன்னால் இந்த நாள் போதாதுங்க. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் செய்திருப்பார். நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். பெரிய விடுதலை என்னென்னா, எங்கள் மாமனார் மாமியார் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனால் எங்ககிட்ட நான் எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிட்றனோ அதுக்கு ஏற்ற விதத்தில் என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. உண்மையாக எனக்கு என்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறை இல்லாத அளவுக்கு அவங்க எங்கிட்ட இப்போ அம்மா அப்பாவாக நடந்துக்கிறாங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு போவோன்றது எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கும் தெரியும். யாரும் சண்டே அன்றைக்கி எங்களை டிஸ்டர்ப் பண்ண. முன்னாடிலாம் எங்கள் மாமனார் வேணும்ட்டு அந்த சண்டே அன்றைக்கி போகிறதுக்கு தடை பண்ணுறவர். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ சண்டே சர்ச்சுக்கு போகல, இன்றைக்கி நாங்கள் வரலன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்கிறாருங்க.
அதான் கர்த்தர் செய்த பெரிய விடுதலை. இந்தியாவில் கிறிஸ்தவம் முழுமையாக பரவாதது ஏன்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்தியாவில் சுவிசேஷம் முழுமையாக பரவாததற்கு அநேகம் காரணங்கள் இருந்தாலும் கீழே வழங்கப்படும் சில முக்கியமான காரணங்களை இந்த கருத்தரங்கு வழியாக இந்திய திருச்சபையின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம். முதலாவதாக, 2000 வருடங்களுக்கு முன் தூய தோமா அப்போஸ்தலர் பரப்பிய ஆதி இந்திய கிறிஸ்தவ சத்தியங்களை பற்றிய நமது அறிவு குறைவு. இரண்டாவது, இந்தியாவின் ஆதி குடிமக்களாகிய 90 விழுக்காடு திராவிட இன விடுதலையும் கிறிஸ்து வழங்கும் ஆன்மீக விடுதலையும் இணைந்து செயல்பட தவறியது. மூன்றாவது, இந்துத்துவாவுக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வேற்றுமையை நாம் புரிய தவறியது. அதாவது, இந்துத்துவம் ஒரு மதம் அல்ல என்றும் இந்து மதம் என்றால் ஆதி இந்திய கிறிஸ்தவமாகிய சைவ வைணவம் என்றும் உணர தவறியது. நான்காவது, ஆசிய மதமாகிய கிறிஸ்தவம் ஒரு ஐரோப்பிய மதம் என்ற ஒரு தவறான சிந்தனையை இந்திய மக்களிடமிருந்து மாற்ற நாம் முயலாதது. ஐந்தாவது, ஆயிரக்கணக்கான கோட்பாடுகளை, அதாவது டாக்டரின்ஸை புகுத்தி ஆயிரக்கணக்கான சபை பிரிவுகளாக பிரித்து, அதாவது டினாமினேஷன்ஸ், கிறிஸ்தவர்களின் ஒற்றுமையை இழந்தது. ஆறாவது, ஜாதி ஏற்றத்தாழ்வு கோட்பாடு இந்தியாவின் தேசிய பாவம் என்று உணர தவறியது. ஏழாவது, நினிவேக்கு அனுப்பப்பட்ட நாம் தர்ஷீசுக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை உணர தவறியது. கடைசியாக, இன்றைய கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிரசங்கிக்கிறபடி வாழாதது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரணங்களை மனதில் கொண்டு வழங்கப்படும் செய்திகளை கவனித்து கேட்போம், சிந்தித்து இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.